ஈரான் போல உள்ள நாடுல தாக்குதல் நடத்தியாச்சுன்னாக்கி அது பார்த்துட்டு இருக்க போறதில்ல அவங்க. நிச்சயமாக உடனடியாக எதிர்த்தாக்குதல் என்பதை நடத்துவார்கள். அதுக்குள்ள சக்தி அவங்கள்ட்ட இருக்கு. ஏற்கனவே இந்த ஈரானுக்கு மேல ஒரு கொஞ்சம் குண்டு போட்டு அதுலயும் அவங்களுடைய உளவுத்துறையுடைய வேலை தான். அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருன்றதை கண்காணிச்சு, அங்க இருக்கக்கூடிய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் எல்லாம் கொன்னாங்க, ஆர்மி ஜெனரலை கொன்னாங்க. அப்போது அரபு நாடுகள் கூடி ஒரு மீட்டிங் போட்டாங்க. அரபு நாடுகளுக்குள்ளால ஒரு ஒற்றுமை முழுமையாக இல்லை. ஆனா அந்த கூட்டத்துல இந்த மாதிரி ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடக்கிறதெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் மைல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த நாடுகளும் இன்னைக்கு ஒருவேளை களத்துல இறங்க வேண்டியது இருக்கும் வேற வழி இல்லாமல். ஸோ இந்த சூழ்நிலையில அமெரிக்க ட்ரம்ப் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். சீக்கிரத்துல அவர் அவருக்கு என்ன ஆகும்னு தெரியாது. ஆனா வரலாறு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இவரை மாதிரி டிக்டேட்டர்னு சொல்லக்கூடிய சர்வாதிகாரிகள் ஒண்ணுலே ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, இல்லைன்னா கொல்லப்பட்டிருக்கிறார், இல்ல தற்கொலை செய்திருக்கிறார்.